மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த சுப தனசேகரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். பெரிய நெருப்புல திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கொளுத்துற வேலையை பார்க்குறீங்களே தவிர சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. வைப்பு தொகையை கூட வாங்குறதுக்கு வக்கற்ற நிலையில ஒரு 14-15 ஆண்டுகள் எத்தனையோ பேரோட பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழிச்ச நீங்க ஒத்த சீட்டுக்காக அறிவாலயத்தின் கழிவறைகளை கழுவி உட்கார்ந்துருக்கிறான் தமிழ் தேசியம் பேசுகிறவன் அப்படின்னா பிள்ளைகளோட உழைப்பை வீணாக்கி எல்லா இடங்களையும் நட்டிங்க. அது எத்தனை முளைச்சு வந்துச்சு? நரம்பு புடைக்க கத்திட்டா அது செயலாயிருதா? அப்படி ஆயிருந்த அந்த 15 வருஷம் நீங்கள் ஏதாவது சாதிச்சிருக்கணுமே. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நீங்க பேசும்போது கூட இடையில வந்தாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முன்னாள் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் இறக்கும் போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவா கல்லை கொண்டு வரணும், டாஸ்மாக ஒழிக்கணும், குடியால அழியிறாங்க, கவர்மெண்ட் தான் சம்பாதிக்குது அப்படின்னு அருவாலையெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு ஒரு போராட்டத்தை நடத்துறேன். அந்த போராட்டத்தை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அந்த போராட்டம்? அதாவது அவர் கல் இறக்கி என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு. நீங்களாம் விவசாயிகளுக்கு ஆதரவா இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தலையே, அவர் நடத்தியிருக்காரு. சரி, அப்ப இந்த கல் எதற்காக நான் இந்த கல்லிறக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பனை தொழிலாளிகள், அவர்கள் சார்ந்த தற்சார்பு இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாரையும் நான் மதிக்கிறேன், பெரிதும் மதிக்கிறேன், போற்றேன். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க பிற்கால தரவுகளை பார்க்கணும். இந்த கல் ஏன் தடை செய்யப்பட்டது? பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்திலேயே இவர்கள் உழைச்சி வெம்பாடுபட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காசு பெருமதி அங்கே போகுது. அப்படிங்கிறதுனால நிறைய தாய்மார்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த வரலாறுகள் இருக்கு. அந்த அடிப்படையில் அதை தடை பண்ணாங்க, மூடினாங்க. ஆனால் இன்னைக்கு அதை நியாயப்படுத்த முடியாத காரணம் என்னன்னா, டாஸ்மார்க்னு சொல்லக்கூடிய இந்த மது கலாச்சாரம் வளர்ந்து ஓங்கி நிற்கிறதுக்கு ஒருவேளை அது வந்துச்சுன்னா தடையா இருக்குமோங்கிற பாராமுகமும் இங்கே இந்த நிலத்துல இருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறாங்க சிலர். அங்கெல்லாம் கல்லுக்கடை இருக்கு. ஆனால் அங்கே எங்கேயும் தெருவில் வீதியில் ஒரு ஒரு குடிமகன், அதாவது நான் சொல்றது குடிமகனாகவும் பார்க்கலாம், நீங்கள் குடிமகனாகவும் பார்க்கலாம், வீதியில் விழுந்து கிடக்கலையே, எங்கேயும் கண்ணியம் தவறலே, வேலை முடியும் போது ஏதாவது சாப்பிட்றாம போகிறா, 1-2 சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் இங்கே ஒட்டு மொத்தமாகவே ஒரு மனித வளம்ங்கிறது அழிஞ்சு போய் அவன் திறனற்றவனாக, உடலில் எந்தவித ஒரு ஆற்றலும் இல்லாத ஒரு ஆண்மகனாக போய், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடும்பங்களே இந்த பெண் தலைத்தோங்குற அளவுக்கு கேவலமான மனநிலையிலே எல்லாரும் மரணிக்கிற அளவுக்கு ஒரு சாராய கலாச்சாரம் வந்ததற்கு பிறகு நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அதை அழித்தொழிக்காது, அதை பூரணமாக தடை செய்யாது நீங்கள் இதை உருவாக்குறீங்க, இல்லை இதை நீங்கள் உற்பத்தியை திறந்து விடுறீங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடோட யார் இருந்துட போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நான் கேட்கறது. ஓகே, மதுவால ஆண்கள் வீழ்ந்து போவதும் அதன் பெண் தலைமைத்துவம் வருவது, ஓகே, அதை விமர்சிக்கலாம். ஆனா பெண் தலைமைத்துவம் அதை விமர்சிக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. அதை தாண்டி நீங்க சொல்றீங்க இல்லையா, பனை மரத்துல வேர்ல இருந்து எல்லாமே மருத்துவ பலன் கொண்டதுதான் அப்படின்னு சொல்லி, இப்ப டாஸ்மாக இழுத்து மூடுங்கன்னு சொல்றோம். அப்படிங்கும்போது அதனால பாதிக்கப்பட்டவங்க அதுல இருந்து மீள முடியாம தவிர்க்கும் போது பல இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அதுல இருந்து அவங்களை வீட்டு கொண்டு வருவதற்கான இதங்களை ஓபன் பண்றாங்க. அதை தாண்டி அதற்கு மாற்றாக கல்லை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவங்க வைக்கிறாங்க. அதுக்கு மாற்றாக கல் இருக்காதா? இருக்கலாம். நான் அதுல எந்த மாற்றுக்கிறது, நானும் அதை முன்மொழிகிறேனே தவிர நான் அதை மறுக்கல. நான் என்ன சொல்றேன், இதுக்கு தீர்வு இந்த கேள்வியை வைக்கிறேன்னா, தாவேகா சமீபத்துல ஒரு 2 மாதமாகவே 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னு கூட ஒத்த சீட் அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வந்துச்சு. தாவேகா வெஸ் நாம் தமிழர்ங்கிற ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபைட்டும் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நேத்துக்கு முழுக்க பார்த்தா இந்த கல் இருக்கும் போராட்டத்துக்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கா இந்த மாதிரியான இதை மீம்ஸா போட்டு எல்லாம் விமர்சிக்கிறீங்க. நீங்க சொல்வது போல அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். அப்படி இருக்கும்போது கருத்தா சொல்றதை விட இந்த மாதிரியான சோசியல் மீடியா சண்டைகள், அதாவது இதை நீங்க எப்படி விளங்கிக்கணும்னா, இப்ப நான் ஒரு தெளிவு பெற்றவனாக அருகில் இருந்து பார்க்கற இந்த விளக்கம் சொல்றேன். கட்சியின் உறவுகளுக்கு அல்லது பொறுப்பாளர்களுக்கு இந்த சித்தாந்த அடிப்படையில் என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பூரண மதுவிலக்குல சாராயம் என்ன, கல் என்ன,
இப்போ அந்த அடிப்படையில் தானே அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. இல்ல சாராயம் அளவுக்கு கல் வந்து அத்தனை நோய்களையோ அவ்வளவு தீங்கையோ கொடுக்க போறது இல்லைல்ல. இல்ல, நீங்க அதுக்கு போனீங்கன்னா நான் அதுக்கும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ம். தொல்காப்பிய காலத்திலிருந்து ம். கல்லுக்கான ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. ஐயன் வள்ளுவன், உலக பொதுமறை தந்த வள்ளுவன் வந்து கல்லுண்ணாமைன்னு ஒரு ஒரு ம், ம், இது ம். இருக்கு. இப்போ 2க்கும் இடையில நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில அவ்வை பெரும்பாட்டி வந்து அந்த இதெல்லாம் எழுதும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கிளர்ச்சியோட அந்த மனநிலையில அத ஒரு முழுமையா வடிவமைக்கிறதுக்காக அருந்தியதாக வரலாறுகள்ல ம், இருக்கு. ம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கடந்த காலங்கள்ல வந்து களைப்பு நீங்க ம். ஒரு களைப்பு நீக்கியாக அத பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கல் ஆரோக்கியமா இருந்திருக்கு. ம். எந்த உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்ல. ஆனால் சமகாலத்துல எந்த வரையறையும் இல்லாத ஒரு கேடுகெட்ட சமூகத்தை ஒரு மறைமுகமாக ஒரு கட்டியமைச்சு உருவாக்கிட்டோம். அவங்களுக்கு நீங்க என்ன மாரி வரையறை இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து ம். மத்தத ஒப்பிடும் பொழுது இது வந்து அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது. ம். ஆல்கஹால் லெவல் தெரியுமா உங்களுக்கு? ம். இதுவும் கிட்டத்தட்ட 5% மேல ஆல்கஹால் கொண்டது இது. கல். ஆ. ஓகே. அதே நேரத்துல நீங்க திரும்பவும் நான் அத என்ன சொல்ல வரேன்னா, அத எந்த அளவுக்கு எடுக்கணும் மருத்துவ அளவோட எடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு வர கிடையாது. ம். இப்ப யாரையாவது நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? இப்ப நான் சொன்ன உதாரணம் பாருங்க. இந்த இந்த சாராயத்தால விழுந்து கிடக்கிறவங்க, நான் அதே நேரத்துல நம்ம வந்து அதை முற்றிலும் அழிச்சிருங்க, அந்த தொழிலையே மறந்துருங்கன்னு சொல்ல கிடையாது. அவர்கள் வாழ வேண்டும். ம். அவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். அந்த தொழிலை தாண்டி அதில் அத்தனை அம்சங்கள் இருந்த இந்த தொழில்களில் இந்த அரசாங்கம் கூடிய விரைவில் இதை கையெழுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இதை மூடுங்க, முழுசா மூடுங்க. அதுக்கப்புறம் வேணா நீங்க அதை வந்து தாராளமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி நீங்க செய்யுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம வந்து அதை நீங்க வேண்டான்னு முற்றிலும் மறுக்க கிடையாது. ம். இன்னும் சொல்ல போனா மேற்குலக நாடுகளை போல இப்ப பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. ம். நம்ம இன்டலெக்சுவல் வேல பாத்தீங்கன்னா 100% இதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ம். ஆனால் மற்ற நாடுகளைப் போல நீங்க அதுக்கான இடத்தை தெரிவு பண்ணுங்க, அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுங்க, அதுக்கான தரத்தை உயர்த்துங்க. அப்ப சாதாரணமா எல்லாரும் ரோட்ல விழுந்து கிடப்பாங்களா? அது செய்றதுக்கு முன்னும் வரல. இதையும் அண்ணன் வந்து எல்லா இடங்கள்லையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க கூட்டணியில் இருக்காங்க, இவங்க எப்படின்னா ஒரு ஒரு எரியிற சொல்லுவாங்களே, எரியிற நெருப்புல திரும்பவும் எண்ணெயை ஊத்தி கொளுத்துற வேலையை பார்க்குறீங்களே தவிர, சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. தர்க்க ரீதியா வாங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது தவறு செஞ்சா சுட்டி காட்டுங்க. ம். வேணும்னே எல்லா நேரமும் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க குறை சொல்லி வெளியிலேயே தான் உட்காந்துருக்கீங்க. வைப்பு தொகையை கூட வாங்குறதுக்கு வக்கற்ற நிலையில ஒரு 14, 15 ஆண்டுகள் எத்தனை பேரோட பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழிச்ச நீங்க, அவரை நேத்தோ முந்தா நாளோ ஒரு நான் எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஒரு உச்சபட்ச ஆதங்கத்தோட பேசுறேன் அப்படின்னா, உங்க மேலேயும் ஒரு ஒரு ஓரத்துல மரியாதை வச்சிருந்தா அந்த மரியாதையை நீங்க காப்பாத்துனீங்களா? அவரை வந்து ஒத்த சீட்டுக்காக அறிவாலயத்தின் கழிவறைகளை கழுவி உட்கார்ந்துருக்கிறான் தமிழ் தேசியம் பேசுறவன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தலைவர் பிரபாகரனை உண்மையா நேசிச்சீங்கன்னா நீங்க இந்த வேலையிலும் செய்வீங்களா? அவர் ஒட்டுமொத்தமாவே மதுவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்ல. ஒழுக்கத்தை எப்படி நெறிப்படுத்தியிருந்தாரு? ஒழுக்க சீலர்களா எல்லாரையும் வளர்த்தாரு. என்ன தகுதிகளோட நம்ம இருக்கோம்னு நீங்க இன்னொருத்தரை விமர்சிக்கிறீங்க? ஏங்க அவர் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் வந்து என்ன எப்படி குழப்பத்தை உண்டாக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம இந்த இந்த நேர்காணல் வழியாக நம்ம இதை விமர்சன பொருளா மாத்துறது நோக்கம் கிடையாது. விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த தமிழ் சமூகம் ஓர்மை நோக்கி வரணும்னா, ஏற்ற இறக்கங்களை தாண்டி பகுத்தாய்ந்து மூத்தவர்கள் ஏதோ தவறா பேசுறாங்க அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல பிழை பாராட்டிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க நேரடியா பேசி அதை சரி பண்ணலாமே தவிர, இதை வந்து மறுபடியும் அறியாத பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அதை வந்து பேச சொல்லி மாத்துறதுனால வந்து வெறுப்பு தான் மேலும் மேலும் உருவாகுமே தவிர இதுக்கு தீர்வு ஒருபோதும் வராது. சீமான் இன்னொரு பக்கம் என்னன்னா, சீமான் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்ல? அருவாளை தூக்கி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்னு சொல்றாரு, அருவாளை தூக்கி காட்டுறாரு, காவல்துறையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவேன்றாரு. ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க அஞ்சுது திமுகன்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. ஆ. ஆனா எப்போதுமே இவருக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு குணம் உண்டுங்கிறதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நேர்மறையாவோ எதிர்மறையாவோ என்னை சுற்றியே எப்பொழுதும் ஒரு வட்டம் பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்கணும். அது எந்த ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவன் யோசிப்பாங்களா? இல்ல பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றத்திற்கு பிறகு சீமான் அவர்களே ரொம்ப மௌனமாயிட்ட மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து இப்போதான் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு, வெளியில வர ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி இருக்கு. இந்த பார்வை சரியா தவறா? எப்போதுமே வந்து அவரை பொறுத்த மட்டும் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தன்னுடைய கட்சி தன்னுடைய கொள்கை சித்தாந்த அடிப்படையில் நான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறுவேன்னு அவர் ஒருபோதும் தன்னையே நம்பினது இல்லையே. அப்படிங்கும்போது தினந்தோறும் அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது வந்து ஒரு செய்தியாக கடந்து போகிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது.
யார் நம்புறாங்க அப்படின்னா, இன்னும் அவரை நம்பிக்கொண்டு ஒரு சிறிய கூட்டம் அருகில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பேர் வெளியில இருந்தும் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய சில தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாருக்கும் நான் அன்பா இந்த காணொலி வாயிலா சொல்லிக்கிற ஒன்று என்ன அப்படின்னா, உண்மையை தேடுங்க, சத்தியத்தை தேடுங்க. ஏற்கனவே இந்த இனம் அழிஞ்சு இழந்து போய் நிற்கிறப்ப துரோகத்துக்கு துணை போகாதீங்க. அவ்வளோதான். இந்த கல்லிறக்கும் போராட்டம், இந்த போராட்டத்துக்கு பல கருத்துக்கள் வருது, பல தரப்பு கருத்துக்கள் வருது. இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கும்போது மக்கள் மேடையா தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை முன் வச்சு பேசுறது தவறு இல்லை. அதுல சிலவற்றை பேசிட்டோம். இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழைய வீடியோக்கள் ஆடியோக்களை ஷேர் பண்ணி நீங்க வந்து டாஸ்மாக ஒழிப்பேன்றதுக்கோ, நான் வந்து டாஸ்மாக் பதிலாக கல்லை கொண்டு வருவேன், நான் விவசாயிகளுக்கு ஆதரவா கல் குடிக்கும் போராட்டம் பண்ணுவேன்றதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத வந்து இந்த இடையில ஒரு ஆடியோலாம் வெளியில வந்துச்சு. இது வெளிநாட்டு சரக்கா தம்பி, அது வந்து அண்ணன் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த ஆடியோவை ஷேர் பண்ணி இந்த ஒரு கேள்விகள் வந்து வைக்கப்படுது. சீமானை நோக்கி இப்படி கேள்விகள் எழுப்பப்படுது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முன்னாள் தலைவர். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க அந்த கான்ட்ரவர்சியை கூட விடுங்க. இப்ப பனை விவசாயிகளை காப்பாத்துவேன்னு சொல்றாருல, பல கோடி பனை திட்டம்னு ஒன்று உருவாக்கணும். ஆனா நாங்களாம் இருந்தோம் உள்ள. கடந்த 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சியிலயா இருந்தது. அந்த பனைகள் எல்லாம் நட்டோம், அதை பராமரிச்சு இன்னைக்கு பாதுகாத்து எத்தனை இடங்கள்ல இவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஏதாவது செய்தி இருக்கா? அதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்வா இந்த பிள்ளைகளோட உழைப்பை வீணாக்கி எல்லா இடங்களையும் நட்டிங்க. அது எத்தனை முளைச்சு வந்துச்சு? அதுக்கான திட்டம் என்ன? அடுத்து இந்த பனை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அல்லது இன்னும் அதற்கான நீதி கிடைக்காத அந்த பனை தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அரசாங்கத்துக்கு நேரடியாக கோரிக்கைகள் வச்சுட்டாங்க. பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகளை நோக்கியும் போயிட்டாங்க. அதில் ஒரு அங்கமாக தான் இவரை பார்த்தாங்க. இவர் இந்த நேரத்தில் 2026க்கு முன்னால் இப்படி ஒரு வேலையை வந்து நகர்த்தி, நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு தலைவரும் செய்யாத வேலையை செஞ்சு நீங்கள் இப்படி வந்து போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பனைமரம் ஏறணும்னு யாரும் கேட்டாங்களா அவங்கள? அவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணம் உளப்பூர்வமாக இருந்துச்சுன்னா இந்த அரசுக்கு அழுத்தத்தை கொடுங்க. நான் பலமுறை நேரடியாகவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் இது நம்ம வந்து வெளியில இருந்தே விமர்சனமா மேடைகளில் நரம்பு புடைக்க கத்துறதை விட ஏன் அவர் அனுமதி கேட்டு சந்திக்க முடியாதா? இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, அதிகாரத்துல பங்கு பெறாங்களோ இல்லையோ, கூட்டணியில கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு தேவை, மக்கள் தேவை, எங்க பகுதியில் இந்த தேவை இருக்கு, மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவருமே ஏதோ ஒரு கோரிக்கை மனுவாவது இல்ல ஒரு கோரிக்கையாவது வச்சிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா இது வரைக்கும் அது அதிமுக அரசா இருந்தாலும் சரி, திமுக அரசா இருந்தாலும் சரி, எத்தனை கோரிக்கை மனுக்களை நீங்க கொடுத்திருக்கீங்க? விவசாயிகள் சார்பா இல்ல மீனவர்கள் சார்பா, இவங்க சார்பால எத்தனை கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது அந்தந்த பகுதியில இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாவட்டம் இருக்கு, அந்த பகுதியில் உள்ள பிள்ளைங்கள் இவருக்கு கோரிக்கை வைப்பாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுங்க, ஒரு அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுங்க, இல்ல போராட்டத்தை முன்னெடுக்கும் சொல்றதெல்லாம் வழக்கம். மனுக்கள் போயிருக்கு. ஆனால் அதை நகர்த்தக்கூடிய இடத்தில் அல்லது அதுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? தலைவர் இருக்காரா? அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரா? நீங்க என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவ அடிப்படையில போய் முதலமைச்சரை நேரடியாக சந்திக்கலாமே. இன்னைக்கு உலக நாடுகள் பூரா பாருங்களேன், எதிர்கட்சிகளா இருக்கவங்க வந்து எதிர்கட்சியாவே இருந்து போயிடுறாங்களா? ஆளுகிற அரசுக்கு திரும்ப அவங்க வந்து நட்பு பாராட்டி உள்ள போய் இந்த பிரச்சனையை தீர்த்து, நீங்க சொன்னது மாதிரி தீர்த்துக்கொண்டு கேட்கறாங்கல்ல. அப்ப இத்தனை பகுதியில் இந்த பிரச்சனையை நாங்க முன்னெடுத்துட்டோம் ஐயா, உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம், நீங்க செய்யுங்கன்னு சொன்னா அவங்க குறைஞ்சபட்சம் செய்யாட்டியும் அதை யோசிப்பாங்கல்ல. இன்னொரு கட்சி தலைவர் என்ன, அதாவது மனிதர்கள் எப்படி அணுகுறாங்கன்னு இருக்குல்ல, அங்கதான் நீங்க வந்து உளமாற நீங்க இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் என்ன செய்றீங்கிறது வெளியில வரும். வெறுமனை வந்து பார்க்குற இடத்துல பூரா வலையொலி முன்னால நின்று இல்லை ஒளிவாங்கியில் முன்னால கத்தி நரம்பு புடைக்க கத்திட்டா அது செயலாயிருதா? அப்படி ஆயிருந்தா இந்த 15 வருஷம் நீங்க ஏதாவது சாதிச்சிருக்கணுமே. ஒண்ணுமே இல்லையே. மறுபடியும் வந்து குழப்பத்தை உண்டாக்குற வேலையில தானே பாத்துக்கிறீங்க. அதுதான் நமக்கெல்லாம் வெறும் சலிப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குது உங்க மேல. இடையில சமீபத்துல சொல்ல முடியாது, இடையில ஒரு சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறவர்கள், இல்ல விலகி ரொம்ப நாளா எந்தவித அரசியல் செயல்பாட்டிலும் ஈடுபடாதவங்க, இல்ல நீக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து போய் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணையறாங்க. இது வந்து அந்த கூட்டமா மாவட்ட ரீதியாலாம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட போது சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் பல கட்சி தம்பிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ளான ஒரு கருத்து மோதல்லாம் நடந்துச்சு. ஆனா சீமான் அவர்கள் தரப்புல இருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், சிதறு தேங்காயெல்லாம் பொறுக்கி சேர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை நினைக்கிறேன், எனக்கு அந்த வார்த்தை சரியா தெரியல. இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காரு, சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. செதறு தேங்கான்னு மட்டும் இல்ல, செதறு தேங்கானும் சருகுகள்னாரு, சாக்கடை அடைப்புகள்னாரு, எத்தனையோ மொழிகள். அந்த சாக்கடை அடைப்பா இருந்தா அந்த அந்த பிரதான சாக்கடை நீங்க தானே. ஒரு மரம் இருக்கு,
அறிவுபூர்வமாக சிந்திப்போம். ம். உங்கள் வார்த்தைகளில் கூட ஒரு யதார்த்த சிந்தனை இல்லாத ஏதோ போகிற போக்கில் பேசுகிற மனிதருக்கு வந்து நம்ம இப்படித்தான் திருப்பி சொல்லணும். ம். ஒரு மரம் அது தன்னுடைய வளர்சிதை மாற்றத்தில் இயற்கையின் ஒத்திசைவோட ம். ஒரு இலை உதிர்ந்தால்தான் இன்னொரு இலை மலரும்ல. ம். அப்போ அந்த உதிர்ந்து சகிப்புத்தன்மையோட ஒருத்தன் இறங்குறான் என் புள்ளன்னு நீ சொல்லணும். ம். எப்படி சொல்லணும்? விட்டு கொடுத்துட்டு ஏதோ போராடினா அவனால் முடிஞ்ச இருந்த வரையும் நல்லா வேலை பார்த்துட்டு போனான்னு சொல்லணுமே தவிர, அட விடுங்கப்பா அவன் போனா என்ன, எனக்கு 1000 பேர் எண்ணிக்கைகளை கூட்டி என்ன பண்ண போறீங்க? 10 பேர் பக்கத்துல இருந்து அழகாக இந்த கட்சியை நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைச்ச காலங்களை பூரா வீணாக்கிட்டு ம். நீ கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு நீங்க என்ன பேசினாலும் அது உங்களுக்கு வேணா வந்து ம். உங்க மனசை ஆசுவாசப்படுத்துற வார்த்தைகளா இருக்கலாம். எங்களை போன்று அல்லது எனக்கு முன்னால் வெளியான எத்தனையோ பேர் போராளிகளுக்கு வந்து அது உண்மையிலே இல்ல, நீங்க நாம் செஞ்சது தமிழர் பெரிய கட்சி துரோகம். அது சரி, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. ம். 2.5, 3, 4, 6, ம். 8.5% வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு அந்தஸ்தையும் வாங்கி இருக்கு. ம். அப்ப அவர் சரியான பாதையில போயிட்டு இருக்காருன்னு தானே எடுத்துக்க முடியும். அதாவது நீங்க உள்ள நீங்க இருந்து வெளியில வர்றவங்க எல்லாம் மட்டும் அவர் மேல இல்ல இல்ல அந்த குற்றச்சாட்டுகளை அடிப்படையில வைக்கிறீங்க. வந்து படிநிலைகள் அடிப்படையில் நீங்க சொல்றது வேணா வந்து ஒரு இப்ப ஒரு வரப்போற ஆறுதலா இருக்கலாம். சட்டமன்ற தேர்தல்ல கூட அவருடைய வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கட்டும். 10% வாக்குகளை வச்சிருக்காரு. வாங்கிட்டாருன்னா ம். அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் வாங்குவாராங்கிற கேள்வியும் இருக்கு. அப்போ நீங்க தொடர்ந்து உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்தவங்களுடைய ம். சீமான் மீதான பார்வை தவறுன்னு எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாக ஆ. அப்படிதான் பாக்குறோம். ஏன்னா ம். நீங்க இன்னமும் நாங்க வந்ததுக்கு பிறகு நீங்க சொல்ல இப்ப நாங்க தான் துரோகம் பண்ணோம், ம். நாங்க தவறா வழி நடத்தணும், இல்லது நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ம். நீங்க அடுத்த கட்டமா நல்லபடியா கட்டமைச்சு கொண்டு போகணும் தானே ம். கட்சியை. இன்னமும் வந்து ஒரு விளம்பர அடையாளத்தோட ஏதோ ஒன்று சும்மா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி வேலையை பார்க்க கள அரசியல் அங்கே சும்மா ம். வெற்றிடமா கிடக்க. தொகுதிகளில் எத்தனை எத்தனை இடங்கள்ல ஆட்களை போட்டிருக்காங்கன்னு கேளுங்க. அது விரிவாக பேசுகிற மனநிலை எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம வேற ஒரு இதை நோக்கி வந்துட்டோம். செயல்களால் யார் நல்ல முறையில் இந்த தமிழ் சமூகத்துக்கு சேவையாற்றினாலும் அதை நம்ம வரவேற்கக்கூடிய மனநிலையில் ஒரு கண்ணியமிக்க பக்குவம் கொண்ட ஒரு அரசியல் பிள்ளையாக என்னையும் நீங்கள் பாருங்க. அவ்வளோ. ம். கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்களை பேசிட்டு இப்போ 2026 தேர்தல் களம். ம். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவோட கூட்டணியில தொடருமா? ம். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக தரப்புலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடந்த மே 18 இனப்படுகொலை இன ஒழிப்பு நாள் கூட்டத்தில் ம். பகிரங்கமா அண்ணன் பேசினாங்க. அந்த ஆவணங்கள் இருக்கு. ம். இந்த ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கிற 2 கோரிக்கை. ம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தமிழீழ மக்களுக்கு ம். அவங்களுக்கான அடிப்படை சுதந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நீதி விசாரணை இன்னும் கிடப்பில் இருக்கு. ம். பொது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒட்டுமொத்த தமிழர்கள் பெருத்த தமிழ் சமூகம் இருக்கக்கூடிய இந்த நிலத்திலிருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஐக்கிய நாடு சபைகளுக்கும் மற்ற அந்த மன்றங்களை நோக்கி போறதுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்கள் உங்கள் கையெழுத்தை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் உங்களோடு தொடர்வேன். அது என்ன நீங்கள் முடிவு பண்ணிக்கங்கன்னு இப்படி வெளிப்படையாக சொல்லிட்டார். வேற எந்த கோரிக்கையும் அண்ணன் வைக்கலங்க. ம். இவர் மூலமாக ஒரு தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ புகழ் வெளிச்சத்துக்காக உங்கள் பின்னால் நிற்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா கடந்த காலங்கள்லையும் அதைத்தான் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே நம்ம பார்க்குறோம். ம். இப்போ அவருடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் தாண்டி என்எல்சியில் இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட பார்த்துருக்கலாம் நீங்கள். ம். அந்த நீர்மட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 200 மடங்கு அதீத நச்சு கலந்த ரசாயனங்கள் வந்து உற்பத்தி ஆயிடுச்சு. காரணம் அந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையாக கொண்டு போய் அவர் சேர்க்கிற இடத்துல இந்த அதிகாரத்தை தனக்கான ஒரு 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 சேவை மனப்பான்மையோட தான் பயன்படுத்துகிறாரு. அந்த அடிப்படையில் நான் கேட்டதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு தேர்தல் உடன்படிக்கையா அல்லது திரும்பவும் இந்த கூட்டணிக்குள்ளே, ஏன்னா நாங்கள்லாம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமாக இருந்து அண்ணன்ட்ட போகும்பொழுது நாங்கள் வச்ச கோரிக்கை தான் 2 கோரிக்கை வச்சோம். ஒன்று வந்து அண்ணனுடைய இந்த கொடி வடிவமைப்பில் எப்படியாவது சோழர்கள் பயன்படுத்திய தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய அந்த புலிக்கொடியை நம்ம ஒரு அங்கீகரிக்கணும்னு சொன்னோம். மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு செஞ்சுட்டாங்க. 2வது கோரிக்கை நாங்கள் இதான் சொன்னோம். இந்த விடுதலைக்காக நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நகர்வை நகர்த்தணும். நம்ம வந்து தனித்தமிழிலம் பெற்று தருவோம்னு நம்ம வந்து வாய் சவடால் விடுறதுக்கு நம்ம இல்லை. அதே நேரத்தில் இந்த பொது வாக்கெடுப்புக்கு நம்ம நகர்த்தணும்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே அதை நிறைய முறை இந்த ஆளுகிற அரசு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், மேடையிலே சொல்லிட்டாங்க. இது நடந்தால் தொடருவாங்க. இல்லை அப்படின்னா தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த கள சூழலுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லது கூட்டணி யாரோட இருக்க போகிறோம் இல்லை தனிச்சிருக்க போகிறோமாங்கிறது அந்த நேரம் நம்ம முடிப்போம். நன்றி சார், நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைய நமது அரசியல் தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.